டெய்லி கரெக்டாக ஜிம்முக்கு போகிறேன், டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கம்மியாக தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ ப்ராப்ளம் உங்கள் ஃபுட்டில் இல்லை, உங்களோட டெய்லி ஹேபிட்டில் தான் இருக்குது. அந்த ஹேபிட்ஸ் என்னலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ எவ்ரிவன். ஒபிசிட்டி இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக ஆகிட்டே இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஓவர் வெயிட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக ரீசெண்ட் டேஸில் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. எல்லாரோட தாட்டும் நிறைய சாப்பிட்டா குட்டாக இருப்பாங்க, நிறைய சாப்பிட்றவங்க ஓவர் வெயிட் கெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த சாப்பிட்றத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க சில நார்மல் விஷயங்கள், இது ஒரு பிரச்சனையாக இதெல்லாம் என்னன்னு நம்ம நினச்சி டெய்லி நம்ம பண்ணுற சில விஷயங்கள் கூட நம்மளை வெயிட் கெயின் பண்ண வைக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நம்ம பண்ணுற சில விஷயங்கள் எந்த விஷயங்கள்லாம் நமக்கு வெயிட் கெயினை உண்டு பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இதை நான் பண்ணிகிட்ருக்கேனேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடி வந்து ஒரு மிஷின் மாதிரி. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ, ஃபுட்டு, ஸ்லீப்பு, நம்ம லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எதை நம்ம கொடுக்குறோமோ நம்ம பாடி வந்து ஹெல்த்து, ஐடியல் வெயிட், இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் போட்டு வச்சுட்டு திடீர்னு யூஸ் பண்ணால் அதில் சில பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தான் அது சரியாகும். அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம பாடியில் ஒரு மிஷின் மாதிரி தான். நம்ம பாடி ஒரு பயாலஜிக்கல் கிளாக். ஸோ எல்லாமே அந்தந்த நேரத்தில் கரெக்டாக டைமுக்கு நடக்கணும். இல்லைனா நம்ம பாடியில் சில கோளாறுகள் வரதான் செய்யும். ஒபிசிட்டி அண்ட் வெயிட் கெயின்கான ஹேபிட் நம்பர் 1, ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட். நிறைய பேர் கிளம்புற அவசரத்தில் சாப்பிட டைம் இல்லைன்றதோ போக சில பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணாலாது நம்ம பாடியில் கேலரிஸ் குறையும், ஸோ வெயிட் ரெடியூஸ் ஆகுன்ற ஒரு மைண்ட் செட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க. நைட்டு ஒரு 7:30, 8க்குலாம் நம்ம டின்னர் முடிச்சுட்டு மார்னிங் ஒரு 9 o'clock நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போதே ஆல்ரெடி ஒரு 12 to 13 hours ஃபாஸ்டிங் ஆகிடுது. ஸோ அதையும் தாண்டி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி லஞ்சுக்கு டேரெக்டாக போகும்போது நியர்லி 13 to 15 hours ஃபாஸ்டிங் ஆகிடுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருந்து நம்ம வயிறை காய போடுறதுனால நம்ம பிளட் சுகர் ட்ராப் ஆகுது. ஸோ நம்ம பாடியில் கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இந்த கார்டிசோல், அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஃபேட்டை பர்ன் பண்ணுறதை விட்டுட்டு ஃபேட்டை நம்ம பாடியில் டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு அவ்வளோ நேரம் நம்ம எம்டி ஸ்டமக்கோடு இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பசி ஜாஸ்தியாகி நம்ம ரொம்ப லஞ்ச் டைமில் ஓவர் ஈட் பண்ணிவிடுவோம். நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ, ரைஸு, அது போக சிக்கன், அது இதுன்னு இஷ்டத்துக்கு நம்ம கண்ணில் படுறதெல்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பசி ஆகிடும். நம்ம நிறையா சாப்பிட்ருவோம். இப்படி ஓவர் ஈட் பண்ணுறதுனாலையும் நமக்கு வெயிட் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அந்த ஆக்டிவிட்டினாலையும் நமக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்காமல் மார்னிங் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கணும். ஸோ மார்னிங்கில் அட்லீஸ்ட் 1 or 2 இட்லி, நிறைய சாம்பாரோ சட்னியோ வச்சு, பாயில்டு எக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பனானாவோ, இல்லை கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக கொஞ்சம் சுண்டல், இல்லைனா முளைக்கட்டின பச்சை பயிறு, இந்த மாதிரி ஏதோ சம்திங் சாலிடாக நம்ம மார்னிங் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கார்டிசோல் செக்ரீஷனையும் இந்த ஓவர் ஈட்டிங் ஹேபிட்டையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக மார்னிங் சம்திங் நம்ம சாப்பிட தான் செய்யணும் பிரேக்ஃபாஸ்ட்டாக. என்னோட பேஷண்ட் ஒருத்தங்க சொல்லுவாங்க, மார்னிங்கில் அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு வேளையாவது நான் ஃபுட்டை கட் பண்ணால் கொஞ்சமாவது வெயிட் குறையிறனான்னு பார்க்கலாம் தான் சாப்பிட்றது இல்லைன்னு. பட் மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனாலே நமக்கு வெயிட் கெயின் ஆகும்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஹேபிட் நம்பர் 2, புவர் ஸ்லீப். ரொம்ப குறைந்த நேர தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நிறைய பேர் நினைப்பாங்க தூக்கத்துக்கும் நம்ம வெயிட்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு. பட் கனெக்ஷன் இருக்குது. தூங்கும்போது தான் நம்ம பாடியோட ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம உடம்பு முடியலனாலும் சரி, நல்ல ஒரு தூக்கம் போட்டு எழும்பினாலே நமக்கு பாதி சஃபரிங் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதே நேரம் ஏதோ ஒரு இன்ஜரி, ஏதோ அடிப்பட்டால் கூட நம்ம தூங்கி எந்திரிக்கும் போதே நமக்கு அந்த பாதி வீக்கம் குறைஞ்சிரும். நிறைய நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணியிருப்போம். நார்மலி நம்ம தூங்கும்போது, நம்ம முழிச்சிருக்கிற நேரத்தை விட நம்ம தூங்கும்போது நம்ம டைஜஷன் ஸ்லோவாகும், நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்லோவாகும், ஹார்ட் பீட் கூட ஸ்லோவாகும், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே யூஸ்வலாக நம்ம முழிச்சிருக்க நேரத்தை விட நம்ம தூங்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம டைஜஷனும். நம்ம தூங்கும்போது டைஜஷன் ப்ராசஸ் ஸ்லோவாகும். ஸோ அதனால தான் நம்ம அவ்வளோ நேரம் தூங்கினாலும் நமக்கு எந்திரிச்ச அப்புறம் தான் நம்ம அந்த பசியை ஃபீல் பண்ணுறோம். ஸோ நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த பசி, அப்படைட் சென்சேஷன் சீக்கிரமாக இருக்கும். நம்ம பாடியில் டைஜஷன்லாம் முடிஞ்சிடுறதுனால நம்ம சாப்பிட்டு தூங்காமல் ரொம்ப நேரமாக முழிச்சிட்டு இருக்கிறதுனால திரும்பவும் அவங்களுக்கு சீக்கிரம் பசிக்கும். மார்னிங் எழுந்திரிக்கும் போது பசி ஜாஸ்தி ஆகும். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்க, நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நைட்டில் நம்ம என்ன தான் சாப்பிட்டுட்டு போனாலும் முழிச்சிருந்து வேலை பார்க்கும்போது நமக்கு திரும்ப பசிக்கும். ஏன்னா நம்ம முழிச்சிருக்கும் போது நம்ம டைஜஷன் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி நம்ம வயிற்றில் ஆசிட் செக்ரீஷன் ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு மறுபடியும் பசிக்குது. ஸோ இப்படி நம்ம நைட்டு லேட்டாக தூங்கி அந்த பசியை மைண்ட் பண்ணாமல் நம்ம தூங்கிட்டாலும் மார்னிங் எந்திரிக்கும் போது நமக்கு பசி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அகைன் நம்ம ஓவர் ஈட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல தூக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ சரியாக தூங்காத பட்சத்தில், நைட் ரொம்ப லேட்டாக தூங்குற பட்சத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுனால நம்ம பிரெயினோட சிக்னல்ஸ்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது இப்போ நம்ம சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாக அடிச்சு போதோன்னு சொல்கிற அந்த சிக்னல் வந்து சரியாக இருக்காது. ஸோ அகைன் மார்னிங்கில் அந்த ஹங்கர் ஃபீலிங் ஜாஸ்தியாகி நம்ம ஓவர் ஈட் பண்ணிவிடுவோம். ஓவர் ஈட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. 6 hours கம்மியாக தூங்குறவங்க 8 hours நல்ல தூக்கம் இருக்கிற பீப்புளை விட
300 to 500 எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எடுத்துக்கிறதா மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் சரியில்லாமல் போகும்போது மெலட்டோனின் ப்ரொடக்ஷனில் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுது. அகைன் நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம கார்டிசோல் ஜாஸ்தி ஆகுது. இதனால் நம்ம இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையுது. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் சுகர் ப்ராப்பராக ப்ராசஸ் ஆகாமல் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் நம்ம பாடியில் டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு டெய்லி மினிமம் 7 to 8 hours ஸ்லீப், டீப் ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளோட ஸ்க்ரீன் டைம் வந்து நம்ம தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது தூங்குற நேரம் வரைக்கும் ஃபோனை வச்சுக்கிட்டே இல்லாமல் நம்ம இப்போ ஒரு 8 o'clock ஒரு 9 o'clock அட்லீஸ்ட் 10 o'clock படுக்க போகிறோம் அப்படின்னா 9:30க்கு முன்னாடியே நம்ம மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுறது நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க தூக்கம் வரதுக்காக நான் ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன், அப்புறம் அப்படியே எனக்கு தெரியாமல் ஃபோன் கீழே விழுந்துரும், நான் அப்படியே தூங்கிடுவேன். இந்த மாதிரி நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ மினிமம் 30 minutes முன்னாடியே நம்ம ஸ்க்ரீன் டைமை நம்ம ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம படுக்கணும். நம்ம படுத்து தூங்குற இடம் கூலாக டார்க்காக சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது நம்மளோட ஸ்லீப்பை வந்து இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். எப்போவுமே ரெகுலராக ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் ஷெடியூல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லா தான் இருக்கும். டெய்லி இந்த டைம் தூங்கி காலையில் இந்த டைம் எழும்புறோம் ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் மெயின்டைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கண்ட நேரம் தூங்கி 7 to 8 hours தூக்கம் தானே அப்படின்னு சொல்லி கண்ட நேரம் தூங்கி கண்ட நேரம் எழும்புறதை விட ப்ராப்பர் ஸ்லீப் டைம் இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் மட்டும் இல்லை நம்ம ஓவரால் ஹெல்த்துமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஹேபிட் நம்பர் 3 இஸ் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இந்த மாடர்ன் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷனே இல்லை. ஆஃபீஸ் டென்ஷன், ஃபினான்ஷியல் வரிஸ், கிட்ஸுக்கு எக்ஸாம் டென்ஷன், அது இல்லாமல் டெய்லி வரிஸ், டெய்லி ஆஃபீஸ்க்கு டைமுக்கு போயிடணும், அந்தந்த வேலையை டைமுக்கு முடிச்சணும், இந்த மாதிரி பல வகையான மன அழுத்தங்களை நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம கார்டிசோல், நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் க்ரானிக்காக எப்போவுமே ஹையாகவே இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் பசி உணர்வு ஜாஸ்தியாகும். எஸ்பெஷலி ஸ்வீட்டாக, சால்ட்டடாக, ஸ்பைசியாக, ஃபேட்டி ஃபுட் இந்த மாதிரி விஷயங்களுக்கான கிரேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பாடி ஃபேட் எஸ்பெஷலி பெல்லி ஃபேட் ஜாஸ்தி ஆகுது. இதை ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்கிறோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு பாடிக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ சம்திங் ஒரு எனர்ஜி வேணுன்ற பட்சத்தில் நம்ம பிரெயின் வந்து சிப்ஸ் சாப்பிடலாமா, பிஸ்கெட் சாப்பிடலாமா அப்படி தேடும். இது நம்ம பிரெயினோட ஒரு கோப்பிங் மெக்கானிசம். இதெல்லாம் தேடி சாப்பிட சாப்பிட நமக்கு வெயிட் கெயின் ஆகிட்டு தான் போகும். என்னோட சில பேஷண்ட் சொல்லி நான் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப கோவம் வந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கவலையாக இருந்தாலும் சரி, நான் உடனே ஓடி போய் கொஞ்சம் சாப்பிடுவேன், எனக்கு கொஞ்சம் அதை சாப்பிட்டா தான் எனக்கு அந்த கோவம்லாம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யோகா பண்ணலாம், பிராணாயாமா மெயின்லி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். தென் ஈவினிங் கொஞ்சம் நேரம் வாக் போகலாம். வாக்கிங் போங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் நான் 8 போடுறேன், மொட்டை மாடியில் 8 போடுறேன்னு சொல்லுவாங்க. அது கேலரிஸை வேணால் பர்ன் பண்ணலாம். பட் நீங்கள் வெளியே ஒரு பார்க்லேயோ இல்லை ஜஸ்ட் ரோட்லேயோ நீங்கள் நடந்து போகும்போது தான் உங்களோட மைண்ட் செட், உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மைண்டோட ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். ஸோ வாக்கிங் போகலாம். 7 to 8 hours தூக்கம் இருந்தாலும் கூட நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம குறைக்கலாம். தென் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மியூசிக் கேட்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சிட் சாட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ் ரீட் பண்ணலாம், ட்ராயிங் பண்ணலாம், கார்டனிங் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பண்ணால் உங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நீங்கள் குறைக்கலாம். இதெல்லாம் பண்ணியும் உங்களால் அந்த உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து மீண்டு வெளியே வர முடியலையா, மனநல மருத்துவரையோ இல்லை பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி மருத்துவரையோ அணுகுங்க. ஹேபிட் நம்பர் 4 இஸ் காஃபி ஆர் டீ அண்ட் மைண்ட்லெஸ் ஸ்நாக்கிங். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி, மிட் நூனில் ஒரு காஃபி, ஈவினிங்கில் ஒரு காஃபின்னு கிட்டத்தட்ட 3 to 4 காஃபியோ டீயோ தாராளமாக உள்ளே போயிடும். அது கூடவே நம்ம பிஸ்கெட்டோ சமோசா பஜ்ஜின்னு அந்த ஸ்நாக்ஸும் சேர்த்து. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு வெயிட் கெயினை க்ரியேட் பண்ணும். இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக நம்மளை ஓவர் வெயிட்டாக ஆக்கிடும். காஃபியோ டீயோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2, அதுவும் பிளாக் காஃபியாவோ பிளாக் டீயாவோ எடுத்துக்கிற வரைக்கும் ஓகே. அதை தாண்டி போகும்போது நல்லா திக் க்ரீமி மில்க் அண்டு நிறைய சுகரோடு சேரும்போது அன்னெசரிலி 80 to 100 கேலரிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு 4 காஃபின்னு போனால் 4 காஃபியோ 4 டீயோன்னு போனால் மினிமம் 350 to 400 கேலரிஸ் அன்னெசரி. அது போக நம்ம எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் வேறு. இதுவே நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ரீசனாக போய் முடிஞ்சிடும். காஃபி இனிஷியலி நமக்கு அப்படைட்டை சப்ரஸ் பண்ணாலும் அது கிராஷ் ஆகும்போது நமக்கு பசி வந்து ஜாஸ்தியாகும், நம்ம ஓவர் ஈட் பண்ண தான் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து நம்ம எடுத்துக்க போகிற ஸ்நாக்ஸ் ஜஸ்ட் 2 பிஸ்கெட் தானே நினச்சி எடுத்துப்போம், அதுவும் லைட்டான பிஸ்கெட் தானே நினச்சி எடுத்துப்போம். அந்த பிஸ்கெட் பேக்கெட்டில் கொடுத்துருக்கிற டோட்டல் கேலரியிலேருந்து நீங்கள் எத்தனை எடுத்துக்கிறீங்களோ, எத்தனை பிஸ்கெட் எடுத்துக்கிறீங்கன்றதை அதே நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களோட கேலரிஸ் வந்து ஜாஸ்தியாக தான் போகும் அலாங் வித் தி காஃபி. ஸோ பிஸ்கெட்டோ இந்த எண்ணெயில் பொரிச்ச முறுக்கு சமோசா இதெல்லாம் காஃபியோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு அன்னெசரியாக கேலரிஸ் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது, அதர் தேன் தி மீல்ஸ். ஸோ இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இதுக்கு சொல்யூஷன் என்ன, காஃபியே குடிக்கக்கூடாதான்னு நீங்கள் யோசிக்கலாம். காஃபி எடுத்துக்கலாம், சர்க்கரையும் பாலும் இல்லாமல் 1 or 2 glasses ஆஃப் பிளாக் காஃபி இல்லைனா பிளாக் டீ எடுத்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்துக்கிற ஸ்நாக்ஸும் ஃப்ரூட்ஸாவோ வெள்ளரிக்காயோ
இல்லைனா முளைக்கட்ட வச்ச பயிறு, இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். இல்லை காஃபி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் ஹாட் சூப்பாவோ இல்லை மோர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காஃபி இல்லாமல் கொஞ்சம் ஹாட்டாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டை நம்ம ட்ரை பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் என்ன ஸ்நாக்காக இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நம்ம இப்போ பசியோடு தான் இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு பசி இருந்தால் மட்டும் அதை எடுத்துக்கிட்டா போதும். பசியே இல்லாமல் அன்னெசரிலி கேலரிஸை லோட் பண்ண வேண்டாம். ஹேபிட் நம்பர் 5 இஸ் லேட் நைட் ஈட்டிங். ரொம்ப லேட்டாக இப்போ அது ரொம்ப காமனாக போச்சு. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு, சில பேர் 11 மணிக்கு தான் நான் டின்னர் எடுத்துப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ லேட்டாக நம்ம சாப்பிடும்போது, சாப்பிட்ட உடனே அதுவும் படுத்துக்கும் போது அதனாலேயே நமக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸஸ், ரொம்ப சாப்பிட்டது மேலே வருது, நெஞ்சு கரிக்கிறது, ஏப்பமாக வருது, வயிறு உப்புறது, இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளும் வருது மட்டும் இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டு உடனே படுக்கிற பட்சத்தில் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஜீரோவாக இருக்கிறதுனால கேலரிஸ் பர்ன் ஆகாது, இல்லை ரொம்ப மினிமலாக இருக்கும். குறிப்பாக 10 மணிக்கு அப்புறம் ரொம்ப ஹெவியாக சாப்பிடும்போது அந்த இன்சுலின் ரஷ் எல்லாம் இருக்கும்போது சுகர் ஸ்பைக் ஆகிறதுனால நமக்கு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் போகிற பட்சத்தில் நமக்கு வெயிட் கெயின்கான வாய்ப்பை இது ரொம்ப ஜாஸ்தியாகும். 7:30 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றவங்களை விட 8 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு வெயிட் கெயின்கான ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிறதா நம்ம ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஈவன் இஃப் தி டோட்டல் கேலரி கவுண்ட் இஸ் சேம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 7:30 8 மணிக்கு முன்னாடியே நம்ம டின்னரை முடிச்சுக்கணும். அதாவது 2 to 3 hours பிஃபோர் ஸ்லீப் நம்ம டின்னரை முடிச்சுக்கணும். ரொம்ப நைட்டில் ஹெவியாக ரொம்ப ஃப்ரைடு ஃபுட்டு, ரொம்ப ஃபேட்டி ஃபுட்னு ரொம்ப ஹெவி மீல்ஸாக எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, தூங்குறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு தூங்க போகிற நேரம் பசிக்குது, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவிங்ஸ் வரும்போது நீங்கள் ஹாட் வாட்டரோ இல்லை ஹெர்பல் டீயோ இந்த மாதிரி ஏதாவது லைட்டான ட்ரிங்க் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் தூங்க போகலாம். ஹேபிட் நம்பர் 6 இஸ் லோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் போகிறது தான் வெயிட் கெயின்கான ஒரு முக்கியமான ரீசனாக இப்போ இருக்குது. இப்போது நம்மள நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் செடன்ட்ரியாக தான் இருக்குது. ஆஃபீஸ் போகிறது, ஒரே இடமா உட்காந்து வேலை பார்க்குறது, திரும்ப கார்லேயோ பஸ்லேயோ 2 வீலர்லையோ ஏதோ ஒரு வெஹிக்கிளில் உட்காந்த மாதிரியே ட்ராவல் பண்ணி வர்றது. ஸோ நம்மளோட எனர்ஜியை பர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்கறதே இல்லை. நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நம்ம வேலைக்கு போகிற இடத்துல மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயும் தொடர்றதுனால முன்னாடி ஒரு ஃபேன் ஆன் பண்ணணும்னா கூட எந்திரிச்சு போய் ஆன் பண்ணணும். இப்போ உட்காந்த இடத்துல இருந்தே சொன்ன உடனே ஃபேன் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அலெக்ஸாவும் கூகுள் அசிஸ்டண்ட்டும் வச்சே நம்மளோட வேலைகளை நம்ம செஞ்சுறதுனால ஜஸ்ட் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு நடந்து போகிற சில ஆக்டிவிட்டி கூட இப்போ குறைஞ்சி போச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போக டைம் இல்லை, அதனால தான் என்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ண முடியலை அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகளையே நம்ம எந்திரிச்சு போய் நடமாடி கொஞ்சம் செஞ்சாலே அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கேலரிஸ் பர்ன் ஆகும். அது இல்லாமல் நம்ம ஒரு கார்டனிங் பண்ணுறதோ ஜஸ்ட் வாக்கிங் போகிறது, ஒரு 30 minutes வாக் நமக்கு 150 to 200 கேலரிஸை பர்ன் பண்ணும். ஆஃபீஸ்க்கு பஸ்லையோ ஆட்டோலையோ போகிறவங்க ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போய் ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கி கொஞ்சம் நடந்து போகலாம். இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் டைமை ஒதுக்கி கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இதை எதுவுமே பண்ணாத பட்சத்தில், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாத பட்சத்தில் மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுது, நம்மளோட மசில் மாஸ் குறையுது. மசில் மாஸ் குறைஞ்சாலே கேலரி பர்ன் ஆகிறதும் கம்மியாயிடும். தென் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும். நம்ம பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இதை சரி செய்ய நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 30 minutes வாக் போகலாம். இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாப் முன்னாடியே இறங்கி கொஞ்சம் நடந்து போகலாம். லிஃப்ட்டுக்கு பதிலாக ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கேலரிஸை பர்ன் பண்ணலாம். உட்காந்த மாதிரியே வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸில் எவ்ரி ஹார் ஒரு 5 minutes பிரேக் எடுத்து கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். உங்கள் வீட்டு வேலைகளை நீங்களே ஷேர் பண்ணி பண்ணலாம். மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு மாப் பண்ணுறதோ பெருக்கிறதோ இது எல்லாமே நமக்கு கேலரி பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை இது எதுவுமே பிடிக்கலனா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஒரு ஜாகிங் போகிறது, இல்லை சைக்கிளிங்கோ, ஸ்விம்மிங்கோ, டான்ஸிங்கோ, யோகாவோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ வெயிட் கெயின் ஆகாமல் அதை தடுக்கணும்னா நம்ம டெய்லி பண்ண வேண்டியது கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும், நல்ல 7 to 8 மணி நேரம் தூங்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். காஃபியோ டீயோ வேறு எந்த ஸ்நாக்கோ நமக்கு பசி இருந்தால் மட்டும் எடுத்துக்கணும். அதுவும் அது எப்படி எடுத்துக்கணும்னு யோசித்து கரெக்டாக எடுத்துக்கணும். நைட்டு ஹெவியாக சாப்பிட்றதையும் லேட் நைட் சாப்பிட்றதையும் கொஞ்சம் தவிர்க்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த 6 விஷயங்களை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே உங்கள் வெயிட் நேச்சுரலி ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் பாடியோட ஹீலிங் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகும். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வெயிட் குறையவே இல்லை, நான் வெயிட் ஏறிக்கிட்டே தான் போகிறேன்னு சொல்கிறீங்களா? தைராய்டோ இல்லை அட்ரீனல் இல்லை பிசிஓடி இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்து அதனால் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டு போகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறது மூலமாக உங்கள் வெயிட் கெயின் ஆகிறதையும் நீங்கள் குறைக்கலாம். உங்கள் நார்மல் வெயிட்டை நீங்கள் திரும்ப கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் சிறந்த மருந்துகள் இருக்குது. வெயிட் கெயின்கான காரணத்தை சரி செஞ்சு உங்கள் பிரச்சனையும் ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ வெயிட் கெயின் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் ஈட்டிங் டூ மச். இந்த மாதிரி சில டெய்லி ஹேபிட்ஸ்னாலையும் உங்கள் வெயிட் கெயின் ஆகிட்டு போகலாம். ஸோ பி அவேர். உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். இந்த 6 ஹேபிட்ஸில் நீங்கள் எதை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.